தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. களியக்காவிளை சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை வழக்கு தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம். களியக்காவிளை சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை மற்றும் பெங்களூரு ராமேஸ்வரம் உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் கைதானவர்கள் ஒரே கும்பலை சேர்ந்தவர்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளன. 2 குற்ற சம்பவங்களிலும் கைதானவர்கள் ஒரே கும்பலை சேர்ந்தவர்கள் என குண்டுவெடிப்பு வழக்கின் குற்றப்பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள் என்ன? கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேரள எல்லையில் களியக்காவிளை பகுதியில் சோதனை சாவடியில் பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்டு விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் என்ஐஏ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில். இந்த வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய தௌபிக், அப்துல் சமீம், இவங்க 2 பேருமே வில்சனை கொலை செய்துவிட்டு பெங்களூருக்கு தப்பி சென்றிருப்பதும் அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தப்பி சென்ற 2 பேருமே பெங்களூரில் அடக்கம் அதாவது பதுங்கி இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதே கும்பல் தான் பெங்களூரில் ராமேஸ்வர உணவக குண்டுவெடிப்பை நிகழ்த்தியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஒரே கும்பல் தான் இந்த 2 சம்பவத்தையும் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த அப்துல் சமீம் மற்றும் தௌபிக் 2 பேருக்கும் கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய அப்துல் மஜின் தாகா மற்றும் முசாபிர் ஹுசைன் ஆகியோருடைய ஆதரவில் தான் பெங்களூரில் தலைமறைவாக இருந்ததும் என்ஐஏயோட குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிறையில் உள்ள பயங்கரவாதியான முகமது பாஷா அவர் தொடங்கிய ஒரு பயங்கரவாத அமைப்பின் கீழ் தான் இவர்கள் ஒன்று கூடி சதி திட்டத்தை தீட்டியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சதி திட்டத்தை தீட்டுவதற்காக இந்த கும்பல் தமிழ்நாடு கர்நாடக வனப்பகுதியில் அடிக்கடி சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான ஆதாரங்களையும் என்ஐஏ அதிகாரிகள் சேகரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணையை என்ஐஏ அதிகாரிகள் முடக்கி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.